ஹலோ மக்களே, சிலபஸ் எப்படி ஃபர்ஸ்ட் நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போதே ஒன் பை ஒன் கரெக்டாக ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிற டிப்ஸை ஷேர் பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட்டு சிலபஸில் இருக்க டாபிக்ஸ் எல்லாமே பிரேக் டவுன் பண்ணி எடுத்துக்கோங்க. கொடுத்துருக்க யூனிட்ஸில் எந்த யூனிட்டுக்கு அதிகமான கேள்விகள் கேட்குறாங்க அப்படிங்கிறத அனலைஸ் பண்ணிவிட்டு, இப்போ நம்ம அனலைஸ் பண்ணுங்கிறது கூட இல்லை, எவ்வளோ கொஷின் கேட்போம் அப்படின்னு ஓப்பனாக அவங்களே கொடுத்துட்டாங்க. ஸோ அதில் எது அதிக கொஷின்ஸ் இருக்கோ அந்த யூனிட் தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணணும். ஹை வெயிட்டேஜ் இருக்கிற யூனிட் மட்டும் இல்லாமல் அந்த யூனிட்டுக்குள்ளே எந்தெந்த ஏரியாவில் ரிப்பீட்டடாக கொஷின் கேட்குறாங்க அப்படிங்கிறத அனலைஸ் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கணும். இதுக்கு தான் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து நம்ம படிக்கணும். செகண்டு, மார்க்கெட்டில் விற்கிற எல்லா கைடையுமே வாங்கி டைம் வேஸ்ட் பண்ணாமல் நமக்கு இம்பார்ட்டண்ட்டாக இருக்கிற ஸ்கூல் சமச்சீர் புக்ஸை ஃபஸ்ட்டு கம்ப்ளீட் பண்ணணும். புக்ஸை ஃபஸ்ட்டு ரீட் பண்ணணும், அதுக்கு அடுத்து தான் மார்க் பண்ணணும். எடுத்த உடனே கலராக மார்க்கர் வாங்கி புக்கில் உட்காந்து ஒரு லைன் விடாமல் எல்லாத்தையும் மார்க் பண்ணிட்டோம் அப்படின்னா எது இம்பார்ட்டண்ட், எதை படிக்கணும், எதை ரிவிஷன் பண்ணணும் ஒன்றுமே தெரியாமல் போயிடும். படித்து முடித்ததுக்கப்புறம் குயிக்காக ஒரு ஷார்ட் நோட்ஸ் எடுத்துக்கணும். ஒரு சாப்டருக்கு 1-2 பேஜுக்குள்ளே தான் உங்கள் நோட்ஸ் அப்படிங்கிறது இருக்கணும். அதுக்கடுத்து பிவைக்யூ கொஷின்ஸ். நிறையா வீடியோ நீங்கள் பார்த்துருப்பீங்க. ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதே மாதிரி படிக்கக்கூடிய கண்டென்ட்டை நிறையா எக்ஸாம்பிள்ஸ் வச்சு படித்தோம் அப்படின்னா லாங் டேர்முக்கு மறக்காமல் இருக்கும். நான் ஃபாலோ பண்ண டெக்னிக் 40 மினிட்ஸ் ஸ்டடி, 10 மினிட்ஸ் பிரேக். நீங்கள் என்ன மெத்தட் ஃபாலோ பண்ணுறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். படிக்கிற கண்டென்ட்டு கம்மியாக இருக்கணும், ரிவிஷன் அதிகமாக இருக்கணும். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். சிலபஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இல்லை எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் வேறு ஏதாச்சும் காமன் டவுட் இருந்தால் கமெண்ட்டில் போடுங்க. கண்டிப்பாக உங்கள் டவுட்ஸுக்கு நான் ரிப்ளை பண்ணுறேன். இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்ததுக்கு தேங்க்யூ. நீங்கள் என்ன சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.